வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நுங்கு சர்பத் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த நுங்கு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உடம்புல உள்ள சூட்டை குறைச்சி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லேருந்து நம்மளை பாதுகாத்தும் வச்சுருக்கோம். ரொம்பவுமே அருமையான ஒரு ஜூஸ் ரெசிபிங்க. இதை நம்ம தினமுமே எடுத்துக்கலாம் இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த நுங்கு சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நுங்கு சர்பத் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 நுங்கு போல் எடுத்திருக்கேன். நுங்கு பார்த்திங்கன்னா இது போல் நல்லா எலசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. சர்பத்துக்கு அதுதான் நல்லாயிருக்கும். இதை நம்ம மிக்சியிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது, கையாலே நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்காக தான் எலசாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மசிச்சு எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எலசாக பார்த்து வாங்கிக்கும் போது சாப்பிட்றதுக்கும் சரி ஜூஸாக குடிக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஒரு ஸ்மேஷர் வச்சு இது போல் நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இந்த அளவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜூஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் தான் சேர்க்க போகிறேன். சில்லுன்னு குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். நார்மல் வாட்டர் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைன்னா நீங்கள் லெமன் இன்னும் கொஞ்சம் கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. அளவாக அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு புளிப்பு டேஸ்ட் நல்லா இருக்காது, அளவாக சேர்த்துக்குங்க. இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன். இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நன்னாரி சிரப்பு தான் சேர்த்துக்கிறேன் நான். இது ஃபுட் கலர் சேர்க்காத நன்னாரி சிரப்பு, அதனால தான் உங்களுக்கு கலர் தெரியல. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு இந்த நன்னாரி சிரப்பு சேர்த்துக்குங்க. நல்லா ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான சேர்த்துக்குங்க. லெமன் ஜூஸும் சரி இந்த நன்னாரி சிரப்பும் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இது போல் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த இனிப்பு புளிப்பு சுவையெல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கும். குடிக்கிறதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாதாம் பிசின் நல்லா ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு, அதையும் சேர்த்துக்குவோம். இந்த வெயில் நேரத்துக்கு இதுவுமே ஒரு முக்கியமான பொருளுங்க. உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இதுவுமே டெய்லியும் எடுத்துக்குங்க. பாதாம் பிசின் அதே போல் பார்த்திங்கன்னா சப்ஜா விதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இது டெய்லியுமே எடுத்துக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், எல்லா பொருளும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டோம்னா நம்மளோட நுங்கு சர்பத் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு குடித்தா ரொம்ப அருமையாக இருக்கும். தேவைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்து பரிமாறலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் கூட சேர்த்து கொடுக்கலாம், அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஜூஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.